மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி. இங்கே சில நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்போம். வணக்கம் தலைவரே. நம்ம மாத்தூர் தொட்டிப்பாலத்துடைய பெருமைகள் சொல்லுங்க. மாத்தூர் நல்ல ஒரு தொட்டிப்பாலத்தில் கட்டியிருக்கின்றது. ஆசியாவிலே ஒரு பெரிய பாலம். நல்ல தூக்கு பாலம். அமைப்புண்டு. உயரம் நீளம் அதிகம். நீளம் அதிகமாக இருக்கு. சரி, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கு? நான் வந்து 20-25 வருஷம் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கு. சின்ன வயசுல வேலைக்கு வந்திருக்கேன். ஓ, பள்ளிக்கூடம் படிக்க நான் பாத்துருக்கு. வேலை கான்ட்ராக்ட் பண்ணிக்க எல்லாம் மாதிரி. அப்படியா? என்ன கான்ட்ராக்ட்னா? கான்ட்ராக்ட் சென்டரிங். ஓ, கொத்தனார் எல்லாம் மாறி வருது. அப்ப இன்னைக்கு ஏதாவது வேலைக்கு வந்ததா சும்மா சிட்டா வந்ததா? இங்க வந்து கட்சி பரிவாடி. ஓ, கட்சி பரிவாடி. சமூக பணி. சரி, அப்போ மறக்க முடியாத சம்பவங்கள் சொல்லுங்க இங்க வந்த பிறகு. அவர் வந்து மக்களுக்கு வேண்டி எல்லாமே செய்திருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு இல்லையா? பள்ளிக்கூடங்கள் வச்சாரு, பாலங்கள் கட்டியிருக்கு, அணைகள் கட்டியிருக்கு. நிறைய காரியங்கள் செய்திருக்கு. அப்போ அவருக்கு புகழை கெடுக்கிற மாதிரி சில ஆட்களும் வேண்டாம் வேலை செய்திருக்கு. நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாங்க எல்லாம் முன்னே நம்ம காலம் கழிஞ்சாலும் அவருக்கு புகழ் அழியக்கூடாது. அதனாலதான் நாங்க இங்க வெப்பம் வந்திருக்கு இல்லையா? சரி, இதை இடிச்சு போட்டுருங்க. சரி, அதனால நாங்க இப்ப வந்து எல்லாம் தட்டி கேட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவருக்கு புகழ் கொடுத்து நல்லா இருக்கணும் இல்லையா? சரி சரி, வேற அவரை பற்றி மறக்க முடியாத சம்பவங்கள் சொல்லுங்க. மறக்க முடியும்னா எத்தனை காரியங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்தாரு, பள்ளிக்கூடம் கெட்டினாரு, எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கு. அதுபோல இனி வேற டீச்சர்ல பிள்ளைகளும் நல்லா படிக்கணும். படிச்சா அவரை பின்பற்றி அவங்க கொள்கையோட வாழணும் இல்லையா? சரி, அப்போ வேற ஏதாவது செய்தியை முடிச்சிடலாமா? பிள்ளைகள் அதுபோல படிச்சு ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். காமராஜரை வந்து ஒரு லட்சிய தலைவராகி அவரை போல வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டணும். சரி, மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. ஓகே.